இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை என்று உயிர்த்த ஆண்டவர் அவரை தேடும் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இன்றைக்கும் அதை சொல்லுகிறார். நம்மை விட்டு விலகாத கைவிடாத கர்த்தராக இயேசுவை ஒவ்வொரு நொடி பொழுதும் நமது இதயம் தேட வேண்டும். 34ஆம் சங்கீதத்தில் 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கம் எல்லா மிருகங்களின் மத்தியிலும் தன்னை ராஜாவாக அது நினைக்கிறதோ இல்லையோ, உலக ஜனங்கள் எல்லோரும் சிங்கத்தை காட்டின் ராஜாவாக எப்போதும் அங்கீகரித்து கொண்டு பேசுவார்கள். ஆனால் அந்த சிங்கத்தின் கண்களிலே எந்த மிருகமும் அழைக்கப்படாமல் போய்விட்டால் அது ராஜாவாக இருந்தாலும் அந்த சிங்கத்தின் குட்டிகள் எல்லாம் பட்டினியாக இருந்து சோர்ந்து போய் அப்படியே படுத்து கொள்ளுமா. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இதாங்க உலகத்தாருக்கும் பரலோக தேவனை தேடுகிறவர்களுக்கும் ஆண்டவராய் இயேசுவை தேடுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்காக நமக்காக தேவன் சர்வ ஆசீர்வாதங்களையும் சிலுவையிலே சம்பாதித்து விட்டார். சகல அற்புதங்களையும் அவர் நமக்கு கொடுக்க உயிருள்ள தேவனாக இருக்கிறார். சகல அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க அவர் சர்வ சிருஷ்டியின் தேவனாக இருக்கிறார். உலகத்தில் யாரெல்லாம் தங்களை சிங்கம் போல, அது போல, இது போல என்னென்னமெல்லாம் சொல்லிக்கிறவனெல்லாம் அவன் குடும்பமெல்லாம் தாழ்ச்சி அடைந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் இயேசுவை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களுக்காக தேவன் என்னமெல்லாம் திட்டமிட்டு வைத்தாரோ எல்லாவற்றையும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே அவர் செய்வார். ஆகவே அவர் நமது வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி இனி செய்யப்போகிற அற்புதங்களை வாஞ்சையோடு பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உலகத்தார் எவ்வளவெல்லாம் தன்னை மேன்மையாக சொன்னாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போக நாட்கள் வருகிறது. ஆனால் இயேசுவை உம்மை ஆராதிக்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையப்படாமல் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு அதிகமாகவே நீ செய்து மகிமைப்படுகிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.